ஐயா மூச்சு மூச்சு இருக்குதுங்க. பண்டிட் சொல்லணும் வேண்டாங்க. என் பேரோ பகதத்தி என்று தெரிந்திருக்கிறார். ஓ தாய்மொழி பேரோ பகதத்தி. உண்மைதான் ஐயா. அமலா ஹோட்டல் அதோ இருக்கிறது. சரி. சக்தி இல்லாத சிவன் கிடையாது. சக்தி இல்லாத சிவன் இல்லை. சிவன் இல்லாத சக்தி கிடையாது. டேய் 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 பேண்ட் போடணும். எங்க அம்மா பகவதி. சரி பகவதி அம்மா. அம்மா ஏய் செல்வன் என் பேரோ பகதத்தி. ஐயா உனது பேர் பக்கத்துல இருந்தாலும் மற்ற விஷயங்க ஐயா. எதற்காக என்ன காரணம் இப்படி ஆறுக்கு வந்திருக்கிறேன்? என்ன காரணம்? என்ன காரணங்க? என் தாயாகப்பட்டவர் ஐயா பகதத்தி அம்மா பகவதி அம்மா அம்மா பார்க்கும்படி இன்னைக்கு உத்தரவு. ஓ இன்னைக்கு உத்தரவு. பார்க்கலாம் பகலமா போலாம். பகதத்தி பணிகிறமா படிந்தேன். அம்மா பாதல் படிந்தனால இன்று சுகமா வந்திருப்பா. உண்மைதான். இருந்தாலும் தாயே தாயேன்னு சொல்கிறாயே மகனே, உன்னை பெற்றெடுத்து தாய் நாய் இல்லை. ஐயா தாயி என்ன உரைக்கிறாய்? எங்க அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? எப்படி ஐயா? அம்மா 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 என்று 1000 முறை சொல்றியே. என்ன பெத்தவள் நான் கிடையாது. பெற்றவள் நான் இல்லை அப்படின்னு சொல்றியே. ஆமா கேக்குறோம் கேனினா இல்லங்க ஐயா. இல்லங்க இவ்வளவு காலம் ஆமா உன் வயிற்றுல நான் பிறந்து சரி கருவே உருவாகி உருவாகி ஒரு பிண்டமாகி எல்லாம் பெத்த தாயாக மட்டும் ஆமா நான் இல்லைன்னு சொல்றியே. என்ன விளக்கம்? எப்படி தெரியுமா? சொல்லுங்க அம்மா. உன்னோட பாட்டம் பாட்டி யாரா தெரியுமா? கலிகமலை ஆண்டு வரக்கூடிய வரதராஜனும் வரதவள்ளி அம்மையாரும் உன்னோட பாட்டன் பாட்டி. சரி நாடே கலிகமலை. ஆமா சரி அவங்களுக்கு செல்வ மகனாக வரம் விட்டு பெற்றெடுத்தாங்க. என் தாயப்பட்டவர். ஆமா ஓ என் தாத்தாகப்பட்டவர். ஆமா வரதராஜன். ஆமா வரதவள்ளியின் பாட்டி. சரிதான். வரதம் கடந்து ஆமா முக்கன் படுத்த சிவனத்துல உன்னுடைய கணவனத்துல வர வாங்கி பழி சூழ பெற்றாலும் உன்னோட தந்தையாராகப்பட்ட
பட்டவன். அப்படி எப்படி தெரியுமா? எப்படி? அந்த நேரத்தில் பார்த்து உன்னோட தாத்தாவும் உன்னோட பாட்டியும் பார்த்து இந்த நாட்டை கழுகுமலை ஒரு பட்டம் சூட்டுகிறேன். கல்யாணம் ஆகிவிட்டது. ஆமா, இந்த நாட்டை பட்டம் தரிக்க வேண்டும். பட்டம் தரிக்க வேண்டும். எங்களுக்கு வயதாகிவிட்டது. வயதாகிவிட்டது. குடிமக்களுடைய கொலையை தீர்க்கவில்லை. தீர்க்க வேண்டும். முடியல. அப்படி என்று என் அப்பாடத்துல முறையிட்டார்கள். உன்னோட தாத்தா பாட்டி சொன்னார்கள். சரி, இருந்தாலும் பட்டம் சூட்டு வேணும் என்றால் சாதக மாத்த வரேன்னு சொல்லி ஒருவருக்கு மனிதனுக்கு பட்டம் தரிக்க வேண்டும் என்றால் ஆமா நல்ல ஞானங்கள் எப்படி, அவனுக்கு தசைகள் எப்படி இந்த நாட்டை வைத்து பறிக்க முடியுமா? ஆமா, அப்படி என்று ஜாதகத்தை கழிக்க வேண்டும். கழிக்க வேண்டும். அப்படி என்று கட்டளையிட்டார்கள். நல்ல யோசனை தானப்பா. கட்டளையிடும் போது சாதிகார் என்ன சொன்னாலும் தெரியவில்லை. அங்க சாதக பார்த்து விட்டு வந்து அரமணி பார்த்து வரைக்கும் தருவாயிலே அரமணிக்கு வந்து உன்னோட பாட்டியும் உன்னோட தாத்தாவும் கழுத்தாரத்தை போட்டு விட்டாரு உன்னோட அப்பன். என்ன தகாத வார்த்தை சொல்லுங்க. சரிதான், அதான் உண்மை. அப்பா இந்த நாட்டை பட்டம் தரிக்க வேண்டும். பட்டம் தரிக்க பார்த்து வருகிறேன் என்று போனவரு ஆமா திரும்ப வருகிற போது வருகின்ற பொழுது தாத்தாவும் பாட்டியும் கொண்டு விட்டார்கள். அதுக்கு பிறகு பொல்லாத பாவமா கேட்ட உடனே இந்த மண்ணை நான் மட்டும்தான் ஆள வேண்டும். நான் இந்த மண்ணை நான் மட்டும் ஆள விட்டால் எனக்கு சொந்தம் இல்லை. அப்படி ஒரு தந்தை தாய் இருந்தாங்க சொத்துக்காக ஆசை வைத்து எங்க அப்பா அப்பா அம்மா மடித்தார்கள். சரி, அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மா மடியும் போது என்ன சொன்னா தெரியுமா? அம்மாவட்டவள் மகனே, தாய் தந்தை என்று பாராமல் தவம் இருந்து பெற்ற நானே போகும்போது கொள்ளையப்பா என்று நினைத்தேன். ஆனா உன் கையால் என்ன மடிக்கிறாயே. அப்படி மடித்தால் உன் கையில் உன் வயிற்றுல உனக்கு மனித வயிற்றுல ஏதோ ஒரு ஆணா பெண்ணா பிறந்தால் செய்தான். என்னைக்கு அப்படி இந்த பாராம மகனாகப்பட்டவன் வெற்றி கொள்றையோ உனக்கு ஒரு மகன் இருப்பான். உன்னை போலவே உன்னை கொள்வான் சாபத்தை கொடுத்தார்கள். அந்த நேரத்தை பார்த்து சாபத்தை வாங்கி கொண்டு இங்கிருந்தால் நமக்கு அன்னையின் வினாவும் முன்னர் இதையும் அறிவதையும் கீது என்று சொன்னார்கள். ஆமா, தாய் வார்த்தை சும்மா போகாது. அப்பேற்பட்ட சாபம் வாங்கிவிட்டமே. இந்த தாய் வார்த்தை பழிக்க கூடாது சொல்லி என்ன செய்தார்கள்? சிவன் எடுத்து சென்று என்னோட கணவன் சென்று கையில மலைக்கு வந்து வேகாத உடல் குறையில்லாத செல்வம் சரி அழியாத வரும் வரங்கள் வாங்கிட்டு வந்து எனக்கு வேகாத உடல் குறையில்லாத செல்வம் அழியாத சொன்னார்கள். இடத்துல அம்மா கொடுத்த வாரம் பலிக்குமே இன்று சாகாதவரும் வேகாத உடலில் அழியாத செல்வங்கள் பெற்றார். ஆமா, தாய் வார்த்தை பலிக்காத இன்று ஆமா உங்களுடைய வந்தார்கள். கனவு சொல்லும் பொழுது எனக்கு சத்தியாகப்பட்டது என் பக்கத்தில் இல்லை. வரம் கொடுத்தாலும் கணவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு சரிதான் மலையாள தேசம் ஒரு ஆண்டுகள் சக்கரமாக செல்ல வேண்டும். சக்கரமாக இருப்பார். ஆமா, அப்படி என்று கணவர் கிடைத்தார். கொடுக்கக்கூடிய வரமாகப்பட்டது இந்த கைலமலையை பழிக்காது போட்டு சொல்லி உன் கணவருக்கு நீ வரும் விட்டு வந்துவிட்டேன் கைலமலைக்கு. ஆமா, பிறகு அதுக்கு பிறகு என் கணவரிடம் சென்று அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்னோட இடம் வந்தார்கள். என்ன தேடி வந்த காரணம் என்னன்னு கேட்டேன். ஏன் வரணும் வேணும்னு கேட்டார்கள். பக்தா, எனக்கு வரங்கள் வேணுமென்றால் 3 வரங்கள் வேண்டுமென்றால் எனக்கு என்ன பழி தருவா அப்படின்னு நீ கேட்ட. நான் கேட்டேன். அவன் சொன்னா எலுமிச்சங்கனி தருகின்றேன், ஆடு தருகின்றேன், ஆடு தருகின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏய் தங்கம் தங்கம் கம்முனியா 10 மாதம் அப்படி பெண்ணா இருக்க வேண்டும். ஒரு தாய்க்கு ஒரே பெண்ணா இருக்க வேண்டும். ஆமா, அப்பேற்பட்ட பலி செலுத்தினா வரம் நான் கொடுக்கின்றேன், இல்லன்னா வரம் கொடுக்கமான்னு சொன்ன உடனே அப்படி என்று நான் நினைத்தேன். அது மாதிரி 10 மாதம் கற்பிணி பெண்ணை யாராவது பலியிடுவார்களா? அப்படி என்று நான் இடிமாட்டான் சொல்லி நானா தோசம் சொல்லிவிட்டேன். சரி, அதனால 10 மாதம் நிறமான கற்பிணி பெண்ணாகப்பட்டது வந்து அவன் மனைவியே இருந்ததா? மனைவி. ஆமா, அப்படி அவன் மனைவியாகப்பட்ட பேரு பத்மாவதி. நான் 10 மாதவுடைய கருவில உருவாகி இருந்தேன். அப்ப அங்கெங்கும் தெரியும் எங்கும் கற்பனை பண்ணி கிடைக்காதனால இவள் போனால் போகட்டும் நமக்குதான் சாகாத வரமாச்சு, வேறாத உடலாச்சு, அழியாத செல்வமாச்சு. உலகத்துல 1000 பொண்ணை கல்வான் திருமணம் செய்யலாம். இவளே நமக்கு இவளை நம்ம கற்பனை பண்ணி கொண்டு வந்து காரியமனுக்கு பலி கொடுக்க நம்ம வரம் பெற்று வந்தோம் சொல்லி தாயை கொண்டு வந்து பலியிட்டார்கள். அந்த நேரத்தில் உன்னோட தாய் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்ன? அம்மா, நீ ஒரு பெண்ணு தானே,
நானும் ஒரு பெண்ணுதான். இந்த பூமியில பெண்ணாக பிறந்தது குற்றம். பெண்ணுக்கு ஒரு பெண்ணு துணை இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். நீயே இது மாதிரி ஒரு பெண்ணை கூட்டு வந்து பழியிட்டு சொல்றாய், இது நியாயமான நீ ஏத்துக்கொள். பிறகு அதுக்கு பிறகு கருவலுக்கு சீவாகப்பட்டது என்ன பாவம் செய்தது? ஆமா, இந்த பிள்ளைங்க அவட்டு வளர்க்க வேண்டும். வளர்க்க வேண்டும். அப்படி இன்னும் ஒரு இடத்துல முறையிட்டது. தாயாகப்பட்டது என் தாய் முறையிட்டார்கள். அதுக்கு பிறகு உன் தாயை மடிந்த உடனே அந்த வயிற்றில் இருக்கிற கருவை உன்னுடைய கிருபையால் கிழித்து இருந்த அந்த குழந்தையை பெற்று வைத்தேன். உன் மடிமேல் வைத்தேன். அதனால உன்னை பெற்ற தாய் நாயின்னு சொன்னது உன்னை பெற்றதே தாய். இந்த இடத்துல தான் உன் தாய் இருந்தது. இனிமே உன் தாய் என்று சொன்னா நீ நம்ப மாட்டேன். சின்னம் சின்ன இருக்கிற நீ கலந்து வாலிபமாகி உன் தாய் என்ன என்று கேட்டால் அந்த பதில் சொல்ல வேண்டும். இனிமே இந்த தாய்க்கு எந்த இடத்துல மடித்தார்களோ எந்த இடத்துல புதைத்தார்களோ அந்த இடத்துல ஒரு செந்தி நாட்ட வேண்டும். சத்திகள் நாட்ட வேண்டும். சத்திகள் என்று முன்னால கல்லு வச்சிருக்கீங்க. ஆமா, இதுதான் என்னுடைய தாயுடைய அடையாளம். அம்மா அம்மா இப்பேற்பட்ட காலத்துல சரிதான் பிறக்கும் போது என் தாயாரை கொண்டிருக்கின்றேன். அம்மா அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் அறுத்தது கிடையாது. சரிதான், வளர்த்த தாய் நீ. ஆமா, பெத்த தாய் கல்லோருக்கெல்லாம் இருக்கிறது. ஆனா சட்டி கல்ல வைத்து அதோ இருக்கிறது முட்டிலும் கல், அதுவே உன் தாய் என்று சபதிக்கிறீங்களே. ஆமா அம்மா மகனே, அப்படி இருந்தாலும் என் தாய்க்கு மட்டும்தான் இந்த கல்லால் இந்த பூலோகத்துல இந்த உலகம் பிரபஞ்ச உலகத்துல யாரு ஆணோ பின்னோ மனிதாலும் இது வேற ஒரு கல்லு நாட்டுங்களா? மகனே, உன் தாய்க்கு மட்டுமில்லை, இதுக்கு பிறகு ஒரு தாய்க்கு என்னைக்கு நிலநாட்டணுமோ நாட்டணுமோ அதனால யாரு மடிந்தார்கள் முதல். ஆமா, இந்த பிரபஞ்ச உலகத்துல இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆமா இறந்த இடத்துல எந்த இடத்துல புதைக்கிறார்களோ அந்த இடத்துல சத்துக்களை நாட்டுகிறார்களே செந்திக்கல் என்று வைத்து ஆமா அதுக்கு பொட்டு பூக்களை அலங்காரம் செய்து இதுவே நம்ம தாய், இதுவே நம்ம தாத்தா, இதுவே அப்பா என்று கோடான கோடி மக்கள் வணங்க வேண்டும். சரிதான், அப்படி என்று கட்டளை எடுங்க. ஆமா, அப்படி இருந்தா அது மட்டும் இல்லாம என்ன இவ்வளவு கால வளர்த்த காரணம் என்ன தாயே? எப்படி தெரியுமா? உன்னோட தந்தையாராகப்பட்டவர் கழுகு மலையில் இருக்கின்றான். தான் இன்று கருவன் கொண்டு தாய் தந்தையை மடித்து தன்னுடைய மனைவி என்றும் பாராமல் மனைவியை மடித்து கற்பனை பெண்ணை என்றும் பாராமல் உன்னோடு பழி செலுத்தி விட்டு கழுகு மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இவனை பார்த்து இன்னொருவன் திறந்த கூடாது. இந்த உலகத்துல தாய் வார்த்தை வீணாக கூடாது, போகக்கூடாது. அதனால தாய் வார்த்தை என்ன சொன்னது? உனக்கு ஒரு மகன் பிறப்பான், உன்னை போலவே கொள்வோம் புறா சாபத்தை அளித்தது அப்படின்னு கட்டளை இட்ட உடனே சிவனிடத்துல இந்த வரத்தை மறைப்பதற்காக சிவனத்துல வர வாங்கி வந்தான். ஆமா, ஆனா என்ன இந்த பேய் மனமரங்கம் என்று சொல்வார்களே, அந்த பெத்த தாய் வார்த்தைக்காகவே என்னை எடுத்து வளர்த்திருக்கின்றேன். நான் கலைக்குள்ள செல்ல வேண்டும் என்று என் தந்தையை கொல்ல வேண்டும். அது மட்டும் இல்ல, உன்னோட தந்தையாரிடம் தந்திரமா செல்ல வேண்டும். ஏன் தாயே நான் வர என்ன ஐயா, நான் அழைத்த எப்படி தெரிய வருமா? எப்படி ஏது விபதி பெட்டி, ஒரு இடத்துல இருக்கிற விபதி பெட்டி, வீடு சாட்டை, சுங்கமக்கோள், சரி இது மூணு கொடுத்திருக்கின்றேன். யார் இடத்துல இருக்கிறதோ இந்த சக்தி பலம் எல்லாம் உனக்கு அவருக்கு மட்டும்தான் இருக்கும். சரி, அது தந்திரமா சென்று யார் ஒரு கையில வாங்குறோமோ அண்ணன் கையால மரணம் சொல்லிவிட்டு நீ வரம் கொடுத்திருக்கிற. ஆமா, அந்த மூன்று பொருளும் வாங்குற வரைக்கும் அப்பா பிள்ளை இந்த உறவாட வேண்டும். கையில வந்தா அது என் பக்கம் அப்படி அண்ணனை கொல்லலாம். சரிதான், இதுவே உடைய சபதம். ஆமா மகனே, தாயே சென்று வா மகனே. கலைக்கணும்னு சொல்லு, அது விட்டு வீடியோ இருக்கிறது. சரி, இதுதான் கழுகுமலை. ஆமா, எங்க அப்பா எங்க இருக்கிறான்னு பார்த்து அப்புறம் போகலாம். அப்படியே விட்டுங்க. இந்த 14 லோகத்திலும்
எனது சிம்மாசனம் உடனே சும்மா தான் உட்காரு. ஈரேழு 14 லோகத்தில் என்னை வெல்வதற்கு யாரும் கிடையாது. இந்த உலக அகிலத்துல யாருமே இல்ல ராமச்சந்திரா, யாருமே இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் தெரிய போகிற கொலகாரம். யார் அவன்? ஏய், சிரிக்காதடா. இனி கழுகு மலையில் நானே கடவுள். இந்த கழுகு மலையில கழுகு மலையில் நானே கடவுள். படைப்பதும் நானே, நானே எடுப்பதும் நானே, எடுப்பது நானே, நீரும் நானே, நீர் நானே, நிலமும் நானே, நிலமும் நானே, அகிலமும் நானே. பார்க்கலாம் யார் வருகிறார்கள். நண்பா, ஐயா, ஏன்டா சோளக்காட்டுக்கு பொம்மை மாதிரி ஒண்ணு இருக்கிறாரு. இதுவா இருக்குமா? உண்மையாலுமே ஆ. எங்க நெல்லுக்காட்டுக்கு ஒரு பொம்மை பார்த்தா பேசாதடா, பண்ணாச்சு. நான் யாரு எங்க அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். ஏய், அம்மா சொன்னேன். அதே அங்க அடையாளம். சரி, அதோ வீர சாத்து. ஆமா, அதோ பர்றா கையில சோளம் இருக்கிறது. வீரவாள் அதனால வீரவாளு. அம்மா சொன்ன அத்தனை அடையாளமா அப்படியே அப்படியே இருக்கிறது. உருவமா இருக்குது. ஏய், இவரே எங்க அப்பா. அப்பா! ஏய், பயம் பிறகுதுடா. உனக்கு பையன் பிறகுதா? ஐயோ, பயம் வருது. பிள்ளை பிறந்து கூத்தியா பிறந்து இப்ப பையன் பிறகுது உனக்கு. ஏய், யார் அவன்? டப்பா டப்பா டப்பாங்கிறான். நீ தப்பம் இருந்தா இருப்ப. தப்பா தப்புங்கடா, செவிட்டுக்காரன். ஏய், அவனே உண்மகன். ஆமா, உன் பையன்னு சொல்லு. ஐயா அவன் தான் ஊமையா? ஏய், உனது பையங்க ஐயா. ஏய், எப்பா தந்தைய சாருனா பனிக்கறி வரணும். ஏய், ஏய், உன்னுடைய மகனா அவர்ட்ட. ஏய், ஐயா நாடகம் வெடிச்சுங்க. பகவத்து ஆ. வணக்கம் அப்பா. ஏய், அப்பா அப்பா என்று உறவாட வந்தாயா? ஏய், ஏய், எங்க அப்பா அடிக்கிறான்டா. அப்பா நீ ஓயாடிக்குவான். ஏய், நான் உனக்கு எப்படி ஏய், போவேன்? அடி கண்ணத்துல நடிக்காயே அந்த வண்ணக்கிளி சொது. அப்பா அடிக்கிறான். தந்தையே, ஏய், நான் உன் மகளப்பா, உன் புள்ள. இன்னொரு முறை என் மகன் ஆமாப்பா. தவறான வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தாய். அப்பாவுக்கு தெரியல, நெப்பு கட்டு பார்த்து போறேன். தெரியல தெரியல தெரியல. ஐயோ, அப்பா, 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 வலிக்குதுடா, டேய். அப்பா, ஏய், அப்பா. தந்தையா? நானா? ஆ, எனக்கு மகன் இல்லை, ஆ, மனைவி இல்லை, சரி. நோய் இல்லை. எல்லாத்தையும் கொண்டு போறியா? ஏய், இல்ல, எல்லாத்தையும் கொண்டு போ. எப்பா, எங்க அப்பனுக்கு ஒரு வேலை அது புத்திக்கு தந்துறேன். எது?
அதான்டா அது ஏய் பைத்தியம் வைப்பா தந்தையே ஆ? அதனால ஏய், எங்க அப்பனுக்கு என்ன தெரியுமா எங்க அப்பனுக்கு அங்கீகாரம் சொன்னா எங்க அப்பா ஒத்து வர்றா ஓ உனது அப்பாவே ஒத்துப்பாரு ஆமா சொல்லுங்க தந்தையே ஆமா ஆ, ஏய் இருப்பா அப்பா ஏம்பா நீ பாட்டு இப்படி பண்ற சொல்லுப்பா, இருப்பா ஓம்புலப்பா ஐயோ அப்பா ஐயோ அப்பா எந்த நாளையுமே சிசியப்படி அடையணும் பொறுத்து வாத்தியார் அடைய வாங்கட்டும் ஏய் எப்பா இப்பொழுதே சொல்கிறேன் சரி மரியாதையாக உயிர் பிழைத்து ஓடிவிடு பிசாசு மாதிரி இருக்கிறான் அப்பா ஐயோ அப்பா எந்திரா ஏ வாடா எப்பா வாடா வா என்ன என் தந்தை உனது அப்பா, தந்தை அப்பா நானும் கழுகுமலை அங்கால பாக்குறா டேய் 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 அட மம்மாடா டேய் தந்தையே ஐயோ அப்பா ஐயோ பாஸ்கரா ஐயோ வெட்டிக்கார சொன்னாரு ஏய் ஏய் அடையாளம் கூட பாரு ஒரே ஒண்ணு மாதிரியா இருக்கும் ஐயோ அப்பா எப்பா அடிக்காதப்பா எப்பா அடிக்கடி உள்ட்டு வயிறு அப்பா ஏய் எப்பா இருப்பா கேட்கிற கேள்வி சரியா இருக்கா பாருப்பா எப்பா நாடா கழுகுமலை நீ கழுகுமலை சரி அப்படி என்றால் என் பேரை நீ சொல் பார்க்கலாம் தாத்தா பேரு ஐயோ அப்பா என் பெயர் சொல் என் பெயர் சொல் அடிக்காதா வலிக்குதுப்பா எப்பா என் பெயரை சொல் சொல்றேன் மாமா அந்த பக்கமும் வாங்க மாமா எங்க மேல அடிக்குது வாங்க மாமா ஏய் அப்பா பைத்தியக்காரன் ஐயோ அப்பா உண்மையா பலிசுரன் சொல்றா அப்பா உங்க அப்பா திருப்பி கூப்பிடா நான் நடுத்தட்டுல மாட்டிக்கிட்டு நான் சொல்றது சரியா இருக்கிறத எங்க அப்பா கேட்டா கேட்டு சொல்றா ஏய் எப்படா சொன்னா பலிசுரன் உங்க பேரு பரிசோர்னா பலிசுரங்க சரி என் பேரை சரியாக சொல்லிவிட்டால் அப்படி என்றால் உங்க தாத்தா கேட்க என்னுடைய தாத்தா பேரை சொல்லு அடிக்காத ஈரோடு போன ஏய் மறுபடியும் நான் தானா ஏய் என் தாத்தாவே வரதராஜன் தாத்தா வரதராஜன் கேக்குதாடா என் பாட்டியோ வரதவல்லி ரெண்டு பேருக்கு அப்பா சத்தி மாதிரி பிறந்தா ஆமாப்பா எப்பா பாதி இறந்துச்சா அடையாளம் செலுத்துறேன் சரி என் தந்தையார் பேர் வரதராஜன் உங்க தாத்தா பேரு ஆமா பாட்டி பேரு வரதவல்லி வரதவள்ளி ஆமா உன் பொண்டாட்டி பேரு என் பொண்டாட்டி கல்யாணம் ஆகலப்பா ஐயோ உங்க அம்மா பேர் சொல்லுங்க ஐயோ அடிக்காத ஈரோடு போனேன் அம்மா பேர் அம்மா பேரு 10 பயமா இருக்குல்ல சரியா சொல் ஆமா. சரியா சொல் பத்மாவதி ஐயோ, அப்பா, அப்பா, அப்பா. ஏய் அழுவ பத்மாவதி சரியான பேர் அப்படி என்றால் சரி இதெல்லாம் கரெக்டா சொல்கிறேன் சரி அப்படி என்றால்
உனது அம்மா எப்படி இறந்தார் என்பதை சொல்வாயா? உங்க அம்மாவை நீ சொன்னியா? ஐயோ, தைரியமா. ஐயோ, இருப்பா. அடியே வாங்க கூடாது, ஓசில மட்டும் சம்பளம் கிடைச்சிடும். எப்பா, உங்க அப்பனும் உங்க அம்மாவை நீ கொண்டியா? நான் கொண்டேன் என்று உனக்கு யார் சொன்னது? அம்மா. எந்த அம்மா உனக்கு சொன்னது? சகாதேவியா? அவர் எங்க இருக்கிறார்? உன்னை வரம் கொடுத்தவப்பா. எனக்கு வரம் கொடுத்தவர் உனக்கு சொல்லிவிட்டார். ஆமா. அவர் எங்கே? எங்க அம்மாவை கொண்டு வந்து பலி கொடுத்தியா? அம்மா வரத்தால உனக்கு மகன் வேணும்னு எங்க அம்மா வயிற்றுக்கு வச்சு சகாதேவி மடியிலே நான் விளந்தேனா. ஓ, நான் அந்த காளிக்கு பலியிடும் பொழுது அம்மாவை பலியா அந்த அம்மனியாத்து கொண்டது வைத்ததுக்கு சிசுவாகப்பட்ட என்னை எடுத்து உனக்கு ஒரு துணை வேண்டுமே, அப்பன் போல உறவு வேணும்னு என்னை எடுத்து வளர்த்து அப்பனு போய் பாரு அடிக்கிறாளே. இங்கே எதற்கு? அம்மா என்ன சொல்றீங்க? எப்ப கட்டுற மாதிரி அடிக்காங்கவா? சகாதேவி என்ன சொன்னாங்க? அப்பா இல்ல, அம்மா இல்ல, கொண்டாட்டி கிடையாது, அனைத்தும் கொண்டுட்டான். இந்த நாட்டுல ஒளிய இருந்து என்ன சாதிக்க போறோம்? அப்பன் கூட இருந்து காலத்துல அப்ப ஏதாவது அங்க இங்க கடன் வாங்கி வச்சிருந்தா நம்ம புள்ள கட்ட வேண்டும். ஆமா, அப்பன் இருந்தா நான் கொல்லி வைக்க வேண்டும். அப்பனோட புள்ளையோட ஒன்றா சேர்ந்து அனுப்புற எங்க அப்பன் போட்டு அடிக்கிற அடியை பார்த்தா இதான் அப்பன் போல உறவா? ஓ, என்னிடத்தில் சேர்வதற்காக கலிக மலையில பித்து வரி மாதிரி தனியா அலைஞ்சு கொண்டிருக்கிறியா? சகாதேவி பார்த்து உங்க அப்பன் கலிக மலையில பித்துவரி போல் பிடித்துக் கொண்டது போல இருக்கிறதா? சொத்து சுகம் இருந்தால் பேசாது, இன்னைக்கு சொந்த பந்தம் இருந்தா பேசும். அதோடு மட்டும் இல்லாம ஒரு தாய்க்கு பிறகு தாரம்னு சொல்லுவாங்க. ஆமா, ஒரு குழந்தை செல்வத்தை விட வேற செல்வம் கிடையாது. அதனால ஒப்பனோடு நீ இருந்து ஒப்பா என்னென்ன சொல்றாரோ அந்த வேலையை பார்த்து உங்க கலிகமலையில வாழுங்க, அங்கேயே அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்பன் புள்ளியோட ஒன்னா இருக்கிறவங்க பார்த்தா லொட்டு நினைச்சு 10 தங்குவதற்கு வந்திருக்கிறாய். தஞ்சமானே வந்திருக்கிறேன். எத்தனையோ அடி அடிச்சு பார்த்தேன், ஆனா வேற ஒருத்தன் தான் ஓடி இருப்பான். காணாத ஓடி இருப்பான். அது உன் புள்ள, உங்க புள்ள. உங்க புள்ள, அவன் ஏன் புள்ள. அதனாலதான் அப்பா அடிக்கிறாரு. சொல்ல வந்து உனக்கு என்னதான் வேண்டாப்பா, எதுக்குப்பா அடிச்சு சாவடிக்கிறேன்? அதனால என்னை போல் புஜபலம் அடித்தவன், சரி, என்னை போல் வைராகியம் கொண்டவன் எத்தனை அடித்தாலும் நீ அப்பா தான் இருப்ப. எனக்கு என்று யாருமே கிடையாது. அதனால என்ன ஒன்னாலும் வாங்குறதா இருக்க வேண்டாம். அதனால இது என் புள்ளதான், கரெக்டா சொல்றான். அதனால இவனை சேர்த்துக்கலாமா? அப்பா எப்பயாவது அப்பா பொண்ணுன்னு ஒத்துக்கிட்டுங்க. இருந்தாலும் ஒரு டேட் வாடா, எங்க அப்பனுக்கு சூழ் எடுத்து போடுறான். சொல்லுமா? சரி அப்பா உட்காருங்கப்பா. போட்டாச்சு. அம்மா என்ன சொன்னாங்க? எங்க அப்பா இடத்துல இருக்கக்கூடிய சூளம், அந்த மந்திரவாள், வீரசாட்டு, சூளம், விபூதி பொட்டி, சுக்குமாங்கோல், வீரவேல், இந்த பொருள் எல்லாம் கிடைச்சா அந்த பழவே உனக்கு. ஆமா, அப்பதான் ஒப்பனை கொள்ள முடியும்னு எங்க அம்மா சொன்னாங்க. எதனால கொள்ற? ஏண்டா எங்க அம்மாவை கொண்டுட்டான், எங்க பாட்டி கொண்டான், தாத்தாவை கொண்டான். இப்ப நம்ம சும்மா விட்டு வைப்பாதா? என் பாட்டியாகப்பட்டவள் உனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு ஒன்ன போலவே அவனும் உன் கையால மரணம் அடைவான்னு என் பாட்டியாகப்பட்டவள் சபதம் வச்சிருக்காங்க. ஆனா இருந்தாலும் இருப்பதை போல அந்த சபதம் நிறைவேற்ற வேண்டும். அதனால்தான் அப்பா ஒரே ஒரு யோசனை. என்ன யோசனை? உன்னுடைய வீர சாட்டை
அதோ இருக்கிறது சூலம். இந்த மந்திரவா என்னடா இது? வீரவாள். இதை கொடுத்து ஒரே நிமிஷம் என்ன அப்படியே போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பு. அது வாட்ஸ்அப் என்னப்பா? என்னது? யூடியூப் வாட்ஸ்அப் அது ஏதோ ஒரு சாப்பு. ஐயா மூன்று விட்டுங்க இன்ஸ்டாகிராம். அதனால இந்த 3 பொருள் கொடுத்தனா உன்கிட்ட செல்லு வச்சிருக்கியா? சரி அப்பா குடுங்கப்பா, ஒரே நோடி குடு. ஏய் என்னதான் அந்த ஜக்கம்மா வரம் கொடுக்கும் போதே சொல்லி இருக்கிறா என்னன்னு? உன் கையில் இருப்பதே வேற ஒருத்தன் கைக்கு கொடுத்துட்டா அவனால உனக்கு மரணம் என்ற இதை சொல்லி இருக்கிறான். எங்க அப்பனுக்கு மூளை, இந்த முடி இருக்கிறத தவிர மூளை இல்ல. அப்பா உன் புள்ளன்னா உனக்கு ஒண்ணுன்னா நான் பாப்பேன், எனக்கு ஒண்ணுன்னா நீ பாப்பா. எங்க அப்பனை வெல்வதற்கு இங்க வந்து இந்த கழுகு மலையில் யாரு இருக்கிறாங்க? யாராவது உண்டா? எங்க அப்பா மோரி பாரி அப்படி இருக்குன்னு பையன் ஓடிப்போம் பையன். அதனால ஒரே நோடி குடு, அப்படியே ஒரு கோட்டாவை குடிச்சு உலகம் ஃபுல்லா நம்ம பேரு எங்க அப்பா பழிசூரமன் இவன் தான் பகதத்து இன்னும் உலகம் போட்டணும். ஏனென்றால் நான் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து இளவரசனாக. ஜக்கம்மா சொன்னார் என்னன்னு? இத கொடுத்தால் உனக்கு அழிவு நேர்ந்து விடுண்டு. ஆனா ஏன்பா நான் தான் ஓ பையனாச்ச உனக்கு எனக்கு என்னப்பா பகை? அந்த கொடுக்கலாமா? ஒரு மகனை நம்பி கொடுக்காத திரும்பிட்டா அப்பா அப்பா ஓன் சொத்து யாருக்கு? என்னுடைய சொத்தெல்லாம் உனக்கு. நான் சம்பாதிக்கிறது யாருக்கு? அதெல்லாம் எனக்கு. இருவருமே மாற்றி நம்ம பங்கிட்டுக் கொள்கிறோம். அதனால உன்னை ஏன்பா நான் வந்து பகையா நினைக்க வேண்டும்? இருந்தாலும் அப்பா 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 அவ தாய்க்கு பிள்ளைக்கு நம்பாத காலன்றது இது ஒரு எடுத்துக்காட்டு போல இருக்குது. எப்பா எனக்கு நீயே வச்சுக்க, ஒரே போட்டோவுக்கு மட்டும் கொடுத்தால் போதும்பா. ஓ அப்படி சற்று அமர்ந்து விட்டு அப்படியே கொடுக்குறேன். ஒரே நொடி. ஒரு நொடி? ஆமா. தரலாமா? என் சிம்மாசனத்தில் அமர். எப்பா எப்படி பார்க்கிற நானே? அருமை அருமை. ஏய் எப்படி இருக்கிற நானே? அழுக்கா இருக்குது. வேண்டாம், எழுந்து விடு, எழுந்து விடு. நான் அமர்கிறேன். இதுவே இப்ப நீங்க என்ன சொன்னீரோ அதுவே ஒரே நொடி. ரெடியா? ரெடி. நீ நாங்க செல்வனே வச்சிருக்கிறிய, நீ கூட தேவையில்ல. சரி குடுங்கப்பா குடுங்கப்பா குடுங்கப்பா. நீங்க அமரு. நான் பார்க்கிறேன். எப்படியா பார்க்கிறது? அருமை அருமை. எப்பா அதோ இருக்கிறது சோளம் கொடுப்பா, ஒரே போட்டா. ஆமா சோளம் கொடுப்பா. எங்க அப்பனுக்கு என்னடா விட்டு 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 வருது? எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கிறது. எப்பா இது இவ்வளவு நேரம் கொடுத்திருப்பேன். குடுங்களப்பா குடுங்களப்பா. நண்பா வீர சாட்டை இதோ சோளம் இருக்கிறது. உட்காருங்க மறுபடியும் எங்க அப்பனுக்கு மூடு மாறிடும். எப்பா அதோ வீர சாட்டை மட்டும் பாக்கி இருக்கிறது. குடுங்களப்பா. கொடுக்கலாமா? குடுப்பா. ஏன் போட்டா ரெடியா? எப்படி இருப்பா இருப்பா இருப்பா. போட்டா போட்டா